வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரெடிட் சேல்ஸ். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு கேன்டீன் வச்சு நடத்திட்டுருக்கீங்க. அது வந்து நீங்கள் ஒரு காலேஜ்லேயோ இல்லை வந்து ஒரு ஸ்கூல்லையோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ நீங்கள் கேன்டீன் வச்சு நடத்திட்டுருக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பேமெண்ட் பண்ணுவாங்க. இல்லை ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அவங்க மந்த்லி பேமெண்ட் பண்ணுவாங்க. இப்படி மந்த்லி பேமெண்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கஸ்டமர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அப்படி கிரெடிட் கஸ்டமர்ஸை எப்படி நம்ம ரெஸ்டாரண்ட் சாஃப்ட்வேரில் மெயின்டைன் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து இப்போ சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோடனே இந்த விண்டோ தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகே, ஸோ நான் வந்து அட்மின் லாகின் பண்ணிக்கிறேன். அட்மின் லாகின் கொடுத்தோடனே பேக் ஆஃபீஸ் அண்ட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ்னு வரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் ஆஃபீஸை கிளிக் பண்ணிக்கிறோம். பேக் ஆஃபீஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கிரெடிட் கஸ்டமர்ஸ்னு இருக்கும். அதாவது இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா இங்கே கிரெடிட் கஸ்டமர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கிரெடிட் கஸ்டமர் ஃபஸ்ட் ஆப்ஷன், இது ரெசிப்ட்டு, இது வந்து லெஜர் ரிப்போர்ட்டு. இந்த மூணு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கிரெடிட் கஸ்டமரை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தான் அதுக்கு ராஜராஜ சோழன் அப்படின்ட்டு ஒரு அக்கௌண்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்றுமே இல்லை, நியூ கொடுத்தீங்கன்னா புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். இல்லை ஏற்கனவே இருக்கிறத டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப சிம்பிளாக அதுக்கு ஒரு ஐடி ஒன்று கொடுத்துருக்கோம். அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஐடி கொடுத்துருக்கோம், சீக்வன்ஸு. அடுத்து வந்து நேம் கொடுத்துருக்கோம், அட்ரஸ் கொடுத்துருக்கோம், வெறும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு ஆக்டிவில் கொடுத்து அப்டேட், அதாவது நியூவாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். நியூவாக க்ரியேட் பண்ணதை தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி நான் காமிக்கிறேன். ஓகே, ராஜராஜ சோழன் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது இந்த சாஃப்ட்வேரை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் மெயின் விண்டோவுக்கு வரேன். 1 2 3 4. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வரேன். ஃப்ரண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பீரியட் வந்து ஸ்டார்ட்டில் இருக்கான்னு பார்க்குறேங்க. ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ என்ட்டு பண்ணால் தான் வந்து நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் விண்டோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் ஆஃப் சேல் விண்டோவில் ஃபஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் பில் வந்து நம்ம போட போகிறோம். ஏற்கனவே இருக்கிற டைனிங் பில்லை நான் இப்போதைக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணி கேஷ்ன்னு போட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கேஷ் போட்டு சேல் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக காமிக்கணும், இல்லை கிரெடிட் சேல்ஸ் தான் உங்களுக்கு நான் காமிக்கணும். இது வந்து கேஷ் பில்லுன்னு போடுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த பில்லெல்லாம் எல்லா பில்லும் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டில் வந்து 3 பில் போட போகிறேன். ஒன்று டைனிங் பில், டேக்அவே, எக்ஸ்பிரஸ். இப்போ டைனிங் பில்லை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஏதாவது ஒரு டேபிளை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணுறது, ப்ளஸ் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் இருக்கும். ரிமூவ் பண்ணுறது, இல்லை ப்ளஸ் பண்ணுறது, இல்லை வந்து இதை வந்து இன்னும் மைனஸ் பண்ணுறது, எத்தனை குவான்டிட்டி கேட்குறாங்களோ அத்தனை குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறது எல்லாமே கொடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ F10 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும்னா கேஓடிக்கு பாஸ் ஆகும். கேஓடி நம்ம அசைன் பண்ணியிருந்தா. ஓகே, இல்லைனா டைனிங் பில்லிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட, அதாவது கேஓடி ப்ராசஸ் பண்ண எல்லாமே வந்து இங்கே நம்மளுக்கு விசிபிள் ஆகும். இப்போது அந்த B2ன்ற டேபிளை நான் செலக்ட் பண்ணோன்னே பாருங்கள், கீழே நம்ம என்ன ஆர்டர் கொடுத்தோமோ அந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகிடும். இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து இங்கே கேஷு, கார்டு, வேலெட்டுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பாருங்கள் கிரெடிட் கஸ்டமர்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எந்த கஸ்டமர் நீங்கள் வந்து இங்கே கஸ்டமர் நேம் வச்சு சர்ச் பண்ணலாம், காண்டாக்ட் நம்பர், இப்போ காண்டாக்ட் நம்பரை வச்சு ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, நேம், அக்கௌண்ட் நம்பரை வச்சு அதாவது ஒரு பிரிண்ட் மாதிரி கொடுத்துடலாம். ஏதோ அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துடலாம். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி இப்போ நான் F10 கொடுத்தேன்னா இப்போ வந்து டைனிங் பில் வந்து ப்ராசஸ் ஆகிடுச்சு கிரெடிட்டில். ஓகே, இப்போ நான் கிரெடிட் டைனிங் போடுறேன். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக ப்ரிவ்யூ காமிக்கிறேன். ஸோ டைனிங் பில் வந்து போட்டாச்சு. இதுதான் வந்து டைனிங்கில் நம்ம வந்து வரக்கூடிய கிரெடிட். அடுத்தது டேக்அவே. டேக்அவேவும் சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே, நம்ம என்னென்ன ஐட்டம் தேவைன்னு போட்டுக்கிட்டு ப்ளஸ் மைனஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு F10 கொடுத்துட்டு கிரெடிட் கஸ்டமர்னு சூஸ் பண்ணி ராஜராஜ சோழன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு F10 கொடுத்தேன்னா எனக்கு இந்த பில்லு க்ளோஸ் ஆகிடுச்சு. அதாவது டேக்அவேயில் சொல்கிறேன். நான் என்ன பண்ணிடுறேன், டேக்அவேயில் வந்து கிரெடிட். ஓகே, கிரெடிட் கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து ஹோம் டெலிவரின்றது அந்த கான்செப்டாக வராது, கிரெடிட்டில் வராது. ஏன்னா அது வந்து நம்ம வந்து யாருக்கு பில் பண்ணுவோன்னா நம்ம இங்கேருந்து டெலிவரி பண்ணுறோம், வெளியில் டெலிவரி பண்ணுறது தான் கனெக்ட் பண்ணுவோம். அதனால் எக்ஸ்பிரஸ் பில்லிங் வந்துடுறேன். எக்ஸ்பிரஸ் பில்லிங்கில் நீங்கள் நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர் ஈட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பிரஸில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்ன ஐட்டம் வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு F10 கொடுத்துட்டு கிரெடிட் கஸ்டமரில் ராஜராஜ சோழன்றதை சூஸ் பண்ணிவிட்டு F10 கொடுத்து பில்லை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம போட்டது எல்லாமே என்ன, கிரெடிட் பில்லு. ஓகேவா, எக்ஸ்பிரஸ் கிரெடிட். ஓகே, கிரெடிட்டு நம்ம போட்டோம். இப்போது நம்ம எல்லாமே இப்போ பில்லெல்லாம் முடிச்சிட்டோமா. இப்போ மந்த்லியோ இல்லை டெய்லியோ ஓகேவா, இப்போ தான் அவங்க வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா கூட
டைனிங் பில் எவ்வளோ போயிருக்கு, டேக்அவே எவ்வளோ போயிருக்கு, எக்ஸ்பிரஸ் எவ்வளோ போயிருக்குன்னு காமிக்கும். அதில் வந்து கிரெடிட் கஸ்டமர் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கிரெடிட் எவ்வளோ போயிருக்குன்றதை காமிக்கும். கேஷாக இருந்துச்சுன்னா கேஷ் எவ்வளோ போயிருக்குன்றதை காமிக்கும். ஓகேவா? அப்போது நம்ம அதிகமாக எவ்வளோ கொடுத்துருக்கோம், கிரெடிட் தான் கொடுத்துருக்கோம். மந்த்லி பில், அவங்களது மந்த்லி பில்ன்றதுனால நம்மளை மந்த்லி ஒன்ஸ் தான் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ரைட்டு. இப்போ வந்து ரிப்போர்ட் பார்க்கணும் நம்ம. ஓகேவா? இப்போ நான் வந்து பீரியட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எண்டு பீரியட் க்ளோஸ் பண்ணிட்டா பீரியட் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். பீரியட் க்ளோஸ் பண்ணனா கடைசியாக எடுக்கப்பட்ட அந்த பீரியட்ஸுக்கு ரிப்போர்ட் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ கடைசியாக போட்ட பீரியட்ஸுக்கான ரிப்போர்ட்ஸ், இல்லைனா இப்போ போட்ட பீரியட்ஸுக்கான ரிப்போர்ட்ஸ். இது வந்து மொத்தமாக நம்மளுக்கு என்னென்ன ஆயிருக்குன்றத மொத்த சேல்ஸுமே உங்களுக்கு வந்து இங்கே காமிச்சிரும். அதில் வந்து டைனிங் எவ்வளோ போயிருக்கு, டேக்அவே எவ்வளோ போயிருக்கு, மற்றதெல்லாம் எக்ஸ்பிரஸ் எவ்வளோ போயிருக்குன்னு எல்லா கணக்குமே நம்மளுக்கு இங்கே வந்துடும். அதில் வந்து கேஷ் எவ்வளோ போயிருக்கு, கிரெடிட் எவ்வளோ போயிருக்குன்றதை உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகே, இப்போது நம்ம லெஜர் ரிப்போர்ட்டுக்கு போயிடலாம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். திருப்பி லாகின் ஆஃபீஸ் வந்துட்டேன். இந்த இடத்துல பாருங்கள், கிரெடிட் கஸ்டமர் லெஜர்னு இருக்கும். இப்போ கிளிக் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் கஸ்டமரை சூஸ் பண்ணி அவருடைய ரிப்போர்ட்டை பார்க்கலாம். அதாவது இந்த பீரியட் டு இந்த பீரியட் டேட்டு கொடுத்துக்கலாமா, இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரையும். அப்போ டெய்லி க்ளோஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் சேம் டேட்டே கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அவங்க என்ன வந்துட்டு பாருங்கள், டைனிங்கில் எவ்வளோ பில் பண்ணியிருக்காங்க, டேக்அவேல எவ்வளோ பில் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிரஸில் எவ்வளோ பில் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்பிரஸில் எவ்வளோ பில் பண்ணியிருக்காங்க, எல்லாம் மொத்தமாக எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ, க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்படி ரிப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியும். ரிப்போர்ட்டில் நிறைய இருக்குது. வியூ இன்வாய்ஸ் சம்மரியாகவும் எடுக்க முடியும். இது வந்து இன்வாய்ஸோடைய சம்மரி, எந்த டேட்டில் என்ன பில் நம்பரு என்ன எல்லாமே வந்து செப்பரேட்டாக அந்த பர்டிகுலர் கஸ்டமர் கிரெடிட் கஸ்டமர் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இப்போ ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்து கூட 1ஆம் தேதியிலேருந்து கொடுத்து கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 1ஆம் தேதியிலேருந்து கரண்ட் டேட் வரையும் நம்ம போட்டு எடுத்துக்க முடியும். ஓகேவா? இப்போ எடுக்கும்போது கிரெடிட் கஸ்டமர் லிஸ்ட்டு, அதாவது யாரெல்லாம்னு மொத்தமாக வந்துச்சு பாருங்கள். ஜெய்தீப்ன்றவரும் வந்து பில் பண்ணியிருக்கிறாரு, ராஜராஜ சோழன்றவரும் பில் பண்ணியிருக்கிறாரு. இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்டும் எடுக்க முடியும். அதே நேரத்தில் பல்காக கிரெடிட்டில் வாங்கின போனாங்க பேலன்ஸோடைய ரிப்போர்ட்ஸும் நம்ம எடுத்துக்க முடியும். பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பர் ஜெய்தீப்ன்றவர், இந்த மொபைல் நம்பரு, இந்த பேலன்ஸு, அப்போது மந்த் எண்ட்லியோ இல்லை வந்து டெய்லியோ நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பேமெண்ட் கொடுத்தா எப்படி என்ட்ரி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசிப்ட்டுன்னு இருக்கும். ரிசிப்ட்டில் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ராஜராஜ சோழன் செலக்ட் பண்ணோடனே அவருடைய பேலன்ஸ் காமிக்குது பாருங்கள், 1435 ரூபா டோட்டல் பேலன்ஸு. இப்போ வந்து கஸ்டமர் வந்து 1400 கொடுக்குறாரு, இந்த மாதம் வந்து 1400 கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு கூகுள் பே இருந்தனா அதனோட டிரான்சாக்ஷன் ஐடி வாங்கிக்கிறோம். ஸோ ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை போட்டு 1435 ரூபாவே கொடுக்குறான்னு செட்டில் பண்ணுறோம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றோம். ஸோ சேவ் ஆகிடுச்சு. கெட் டேட்டான்னு வேணால் கெட் டேட்டா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பியும் லெஜர் போகிறேன். திருப்பியும் அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், 0 பேலன்ஸும் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுடைய பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ரிசிப்ட் கேட்டாங்கன்னா நம்ம இங்கே போய்ட்டு அவங்களுடைய நேம் போட்டு அவங்களுடைய ரிப்போர்ட்ஸுக்கு கொடுத்துடலாம். வியூ த ரிப்போர்ட்ஸ், அவங்க வந்து A4 இன்வாய்ஸை PDF-ஆக கூட கொடுத்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் செட்டில்மெண்ட்டு முடிஞ்சு பேமெண்ட் வந்துடுச்சா. அப்போது கரண்ட் பேலன்ஸ் வந்து 0 rupees. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு கேன்டீன் வச்சு நடத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக கிரெடிட் சேல்ஸுன்றது நம்மளால் தவிர்க்க முடியாத ஒன்று. அப்படி கிரெடிட் சேல்ஸு நம்ம பண்ணாலும் மந்த் எண்டில் அவங்கள்ட்ட கரெக்டாக வசூல் பண்ணணும். இது எல்லோரும் நோட்டில் எழுதி அந்த பேப்பரை கட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுறதுன்றது இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் சாஃப்ட்வேரோ இல்லை மற்ற பில்டிங்க்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் நீடட் இருந்தாலும் என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் டெமோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.